ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து யுவர் ஸ்கையோட எபிசோட் 3 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா, அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹினாட்டா வந்து நம்ம ஹக் போஸ் கொடுத்து இன்னும் ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து கூப்பிடுவான். அப்படி உள்ளே போகும்போது வந்து நம்ம ஹினாட்டா வந்து தடுக்கி விழுந்துருவார். அதனால் வந்து நம்ம சோரா வந்து நம்ம ஹினாட்டா வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து அவனை எப்படியோ பிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க பிடிக்கும்போது வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறது வந்து டக்குன்னு வந்து ஃபோட்டோ கிளிக் ஆகிடுச்சு. கிளிக் ஆனவுடனே வந்து இவங்களும் வந்து அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாங்க. பார்த்தா வந்து கப்புள்ஸ் எடுக்கிற மாதிரியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் சோராவும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து என்ன பண்ணுறான்னா வந்து சும்மா அவன் மேலே தலையில் தடவுற மாதிரி வந்து கை வைக்கிறதுக்காக போவான். உடனே வந்து ஃபோட்டோ எடுத்துரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சோரா என்ன சொல்கிறான்னா வந்து ஆல்ரெடி வந்து லிமிட் முடிஞ்சிச்சு, மொத்தம் 8 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஹினாட்டாவை கூப்பிட்டு வெளில வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்து ஹினாட்டா வந்து ஒரு டெடி பேரை காமிச்சு இதை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து சோரா வந்து இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, வா போகலாம், அதுவும் இல்லாமல் வந்து நம்ம என்ன ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீனே வந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஹினாட்டாட்ட சொல்லுவான். உடனே ஹினாட்டாவும் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவாக தேடிட்டுருப்பான். எனக்கு எதை வந்து சூஸ் பண்ணுறதுனே தெரியல, எது வந்து கப்புள்ஸ் போடுற மாதிரி இருக்கும்னு கேட்டதுக்கு நம்ம சோரா வந்து ஃபோனை வாங்கி இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிப்பான். அதுக்கு வந்து ஹினாட்டா வந்து இது வேண்டாம், நார்மலாக இருக்கிறத சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்லுவான். அதுக்கு வந்து சோரா வந்து நார்மலாக இருக்கிறதா அதான் கப்புள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சரி இன்னொரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை காமிப்பான். உடனே வந்து அதுக்கும் வந்து நம்ம ஹினாட்டா வந்து இதுவும் சரியில்லை, வேறு ஏதாவது ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். உடனே சோரா வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ தான் பிடிச்சிருக்கு, அதையே அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃபோனை வந்து அவன் மேலே தூக்கி வச்சிடுறான், நம்ம ஹினாட்டா வந்து பிடிக்காத மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து அந்த ஃபோனை வந்து வாங்குறதுக்காக நம்ம சோரா மேலே வந்து கையை போட்டு எடுத்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சோரா ஒரு வழியாக வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் நீனே வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கிளம்பிடுவான். அடுத்த நாள் வந்து ஹினாட்டா வந்து அவங்களோட கிளாஸ்க்கு போய் இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ வந்து காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 ஃபோட்டோ எடுத்தது தான் காமிக்கிறாங்க. செகண்டாக வந்து இவன் தடுக்கி விழும்போது எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து நம்ம ஹினாட்டா காமிக்கலாம். ஆனால் ஃபோன்லேயே தான் வச்சுருக்கான். ரோஹிட்டை வந்து அந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னே வந்து நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச்சு, செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் தானே, காமி அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஹினாட்டா வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா அப்புறம் வந்து இவனுங்க ஓவராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து டக்குன்னு தூக்கிடுறான். உடனே வந்து ரோஹிட்டை என்ன நடிக்கிறியா, நீ நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்க தானே, நீங்கள் கிஸ் பண்ணிட்டீங்க தானே ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹினாட்டா வந்து என்ன சொல்கிறான், இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ரிக்கோ, அதாவது நம்ம சோராவோட தம்பி வந்து அப்போ நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிருக்கீங்க தானேன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹினாட்டா வந்து இது நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்துனது வந்து மொத்த கிளாஸ்க்கு கேட்டுருது. கிளாஸ்க்கு கேட்டது மட்டும் இல்லாமல் அங்கே நடத்திட்டு இருக்க ஸ்டாஃப்க்கும் கேட்டுருது. உடனே வந்து ரிக்கோவும் ரோஹிட்டோவும் வந்து ஏன் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவை பார்த்து கத்துறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்களும் வந்து கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கவனிச்சிட்டே இருக்கும்போது அவனுங்களுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறானுங்க. கிளம்பி போகும்போது நம்ம ரோஹிட்டோ வந்து ரிக்கு கிட்ட வந்து எனக்காக அசைன்மெண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து என்னால் முடியாது, நீ வேணால் ஹினாட்டாட்ட கேளுன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரோஹிட்டோவும் வந்து ஹினாட்டாட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து லிஃப்ட்டில் வந்து இவங்க ஏறிட்டுருப்பாங்க. அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வந்து இவனுங்க 3 பேர் போயிட்டுருக்கும்போது ஓஜியும் உள்ளே வருவான். உடனே வந்து நம்ம ரோஹிட்டோவும் ரிக்குவும் வந்து ஓஜியை பார்த்த உடனே வந்து இதுதான் கரெக்டான டைமு, சோராவை நீ கூப்பிடு, அவனை வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கு வந்து ரோஹிட்டோ கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஓஜி கேட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள்லாம் வந்து அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்காக தானே கேட்குறீங்க, அதாவது உங்களோட அசைன்மெண்ட் வந்து ஒரு ஃபிலிமிங் மாதிரி தானே, டைமுன்றதை வந்து ஃபிலிம் பண்ணுறதுக்காக தானே அசைன்மெண்ட் எழுதுறீங்க, எனக்கு தெரியும், நான் அந்த கிளாஸில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி வந்து ஹினாட்டாட்ட கேட்டுட்ருப்பான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம சோரா வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்தவுடனே வந்து ஓஜியை தள்ளி விட்டு ஹினாட்டா பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பான். இருந்தாலும் ஓஜி வந்து நான் உன்னோட அசைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம ரிக்குவும் ரோஹிட்டோவும் வந்து சோரா கிட்ட வந்து கண்ணு காமிச்சிட்ருப்பானுங்க, ஒழுங்காக போய் தடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோராவும் வந்து ஓஜி கிட்ட போய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறேன், நான் அவன் கூட வந்து போய் அந்த ஃபிலிமை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், நீ ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஓஜி கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் ஓஜி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தோடனே வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவோட கையை பிடிச்சி அந்த இடத்த வந்து கூட்டிகிட்டு போயிடுவான்.
அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரிட்டோ வந்து ஓஜி அவன் பின்னாடியே போயிட்டுருக்கான் அப்படின்றதுக்காக வந்து அவனை தடுக்கிறதுக்காக அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து நம்ம ஓஜியை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டாவை கூப்பிட்டு அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட என்ன சொல்கிறான்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹினாட்டா வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டைமுன்றதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பேசிட்டு நடந்து வந்ததுனால நம்ம ஹினாட்டா வந்து தடுக்கி விழுந்துருவான். அப்போயும் வந்து நம்ம சோரா தான் பிடிச்சிட்ருப்பான். பிடிச்சதுக்கப்புறம் வந்து சோரா என்ன சொல்லுவான்னா வந்து, உனக்கு பிடிச்ச ஃபிலிமே வந்து நீ ரெக்கார்ட் பண்ணு, எதுக்காக வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீ ரெக்கார்ட் பண்ணுற, பிடிச்சதை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கை தான், அதை தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட சொல்லுவான். உடனே சோரா வந்து அப்படியே ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னு தெரில. உடனே வந்து ஹினாட்டா வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அவனுக்கும் அந்த ஸ்கைன்ற நேமுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டா என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்கு போய் நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்து எழுதி வைக்கிறான். அதாவது ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்களெல்லாம் வந்து எழுதி வச்சுட்ருக்கான். அப்போ வந்து அவனோட சிஸ்டர் ஒருத்தி இருப்பா, எய்மின்னு சொல்லிட்டு. அவள் வந்து பார்த்துருவா. அவள் வந்து ஆக்சுவலாக அவள் ஆல்ரெடி சோரா கிட்ட பேசுவா. பேசும்போது நீ தானே என்னோட தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சோரா என்ன சொல்லுவான்னா, இல்லை அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிடுவான். அதை வந்து நம்ம எய்மி வந்து வீட்டுக்கு வந்து நம்ம ஹினாட்டா பண்ணுறத பார்த்துட்டு இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு எய்மி என்ன பண்ணுவான்னா வந்து ஹினாட்டா கிட்ட வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபேக் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே வந்து நம்ம ஹினாட்டா என்ன சொல்லுவான்னா, உனக்கு எப்படி தெரியும், நான் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்லாம் நினைக்கல, ஆனால் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து எய்மி நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது ஹெல்ப் வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து நம்ம ஹினாட்டா எழுதி வச்சுட்ருக்கதெல்லாம் வந்து படிச்சிட்ருப்பா. படிச்சுட்டு இருந்தோடனே இது எதுக்கு எழுதிட்டுருக்கேன்னு கேட்கும்போது, நான் வந்து சோராவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. உடனே வந்து எய்மி என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பா. அதுக்கப்புறம் விடு, நீ உன்னோட வேலையை பாரு, நான் வந்து இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் எழுதிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து அவன் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் வந்து நம்ம சோரா சொன்ன இடத்துக்கு வரான். சோரா ஆக்சுவலாக வந்து எதுக்காக அந்த இடத்துக்கு வர சொல்லியிருப்பான்னா வந்து நம்ம ஹினாட்டா வந்து ஸ்கையை தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தான். அதனால் வந்து நம்ம சோராவுக்கு வந்து நல்ல ஸ்பாட் தெரியும். அதனால தான் வந்து அவன் வந்து இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். உடனே வந்து இவனுங்க 2 பேரும் வந்து அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கேமராலாம் ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிட்டான் நம்ம சோரா. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டா வந்து நான் உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வந்து அப்படியே எடுத்து காமிப்பான். காமிச்சா உள்ளே ஃபுல்லாக லெட்டர்ஸை வந்து நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா சொல்கிறான். உடனே வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா வருதுன்னா, காஃபியா கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்து நம்ம சோரா வந்து காஃபின்றா, நம்ம ஹினாட்டா வந்து கோக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இயர்லி பேர்டா இல்லை நைட் அவுலான்னு கேட்பாங்க. உடனே அதுக்கும் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி தான் ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். தேர்ட் கொஸ்டின் வந்து மவுண்டெயினா பீச்சான்னு கேட்கும்போது நம்ம ஹினாட்டா வந்து டக்குன்னு பீச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் சோரா வந்து சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து நீ வந்து சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மவுண்டெயினா பீச்சான்னு கேட்கும்போது நம்ம சோராவை வந்து பீச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு இதுலையாவது நம்ம ஒன்றா இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோராவை பார்த்து சொல்கிறான். உடனே வந்து சோரா வந்து எதுக்காக உனக்கு பீச் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஸ்கையும் பீச்சும் தான் பிடிக்கும், அதோட சவுண்டும் ஸ்கையோட அழகையும் வந்து பார்த்தாலே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து எனக்கு வந்து போயிடும், அது மட்டும் இல்லாமல் நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லுவான்னா வந்து எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோரா கிட்ட சொல்லுவான். உடனே வந்து சோரா என்ன பண்ணுறான்னா வந்து நான் போய் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது என்ன சொல்லுவான்னா, நீ எதுக்காக வந்து என் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, நம்ம 2 பேரும் தான் வந்து ஒரிஜினலாக டேட் பண்ணலையே, நம்ம 2 பேரும் ஃபேக் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் வந்து நம்ம டசுக்கு வந்து சோரா எங்கேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து மக்கட்டோ என்ன சொல்லுவான்னா வந்து, இல்லை அவன் வந்து மேபி வந்து ஹினாட்டா கூட வந்து சுத்த போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து டசுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து, அவள்லாம் ஜாலியாக இருக்கா, அவனுக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு யாரும் இல்லையே, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம மக்கோட்டா என்ன சொல்கிறான்னா வந்து, உன்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை வந்து டசுக்கு கேட்டு என்ன திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம மக்கட்ட வந்து ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்குறதுக்காக போயிருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹினாட்டா வந்து ஸ்கையெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறான்.
இப்படி இவன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சோரா வந்து இந்தா நீ கேட்ட கொக்கோ கோலான்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்குறான். கொடுத்த உடனே குடிச்சிட்டு என்ன இது இப்படி கசக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சோரா கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து சோரா வந்து லாஸ்ட் டைம் வந்து நீ என் மேலே காஃபியை கொட்டினால அதனால தான் வந்து காஃபி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்காக உன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹினாட்டா வந்து அதை குடிச்சு பார்த்தோன்னே ஆமாம் இது கொக்கோ கோலா தான், இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சோரா என்ன சொல்கிறோன்னா எனக்கும் வந்து அதை டேஸ்ட் பண்ணணும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவனும் அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு இது என்ன ரொம்ப இனிப்பாக இருக்குது, இது என்னோட டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு திருப்பி வந்து அதை என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம ஹினாட்டாட்டையே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஹினாட்டாவும் வந்து அந்த பாட்டிலே வந்து பார்த்துட்ருப்பான். ஏன்னா வந்து நம்ம சோரா இப்போ தான் அதை வந்து குடிச்சு முடிச்சான். நம்ம திருப்பி அதே கப்பில் வந்து குடிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சோரா வந்து ஏன் வந்து அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவான். குடிச்சிட்டு வந்து அவன் கையை வந்து கீழே போடும்போது என்ன ஆகிடும்னா வந்து 2 பேரோட கையும் வந்து டச் ஆயிரும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இவங்க 2 பேரும் எடுத்துருவானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோறாவை வந்து அவன் கையில் இருக்க கிளாஸ் எதுக்கு அப்படியே வச்சுட்ருக்கணும் குடிக்கலான்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக போவான். குடிக்கும்போது வந்து அது சூடாக இருக்கான்னு தெரியாமல் வந்து நிறைய ஊற்றிடுவான். ஊற்றின உடனே வந்து அவன் வாய் ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹினாட்டா வந்து நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஹினாட்டா வந்து வானத்தை பார்க்கும்போது வானம் வந்து செம்மையாக அழகாக இருக்கும். உடனே வந்து நம்ம ஹினாட்டாவும் சோறாவும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வானத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோறா கிட்ட சொல்லுவான். உடனே வந்து சோறாவும் வந்து எனக்கு தெரியும் இந்த பிளேஸ் அழகாக இருக்கும், லாஸ்ட் டைம் நான் இங்கே தான் அசைன்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து திருப்பி வந்து இவங்க 2 பேரோட கையை வந்து டச் ஆகுது. ஆனால் இந்த தடவை வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கையை வந்து எடுத்துக்கல. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரிக்கோ என்ன பண்ணுறான்னா வந்து எப்பயும் போல் வந்து ஒருத்தவனை வந்து லைப்ரரியில் போய் பார்ப்பால அவனை வந்து இப்பயும் பார்க்குறான். பார்க்கும்போது வந்து அவனை டேரெக்டாக அங்கே போய் பார்த்துருந்தா ஃபுல்லாக கிளியராக பார்த்துருவான். இவன் வந்து ஒரு லைப்ரரியோட ஷெல்ஃபில் போயிட்டு ஒவ்வொரு புக்காக எடுத்து அவன் தெரிகிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்த உடனே வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரிக்கோவுக்கு வந்து ஒரு காலும் வருது. கால் வந்ததுனால வந்து அவன் அந்த காலை எடுக்கணுன்றதுக்காக வந்து டக்குன்னு கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரிக்கோ பார்த்துட்ருக்க ஆள் வந்து அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து அவன் வேலையை வந்து பார்த்துட்ருக்கான். ரிக்கோ என்ன பண்ணுறான்னா ஃபோன் வந்ததுனால வந்து காதில் வைக்கிறான். காதில் வச்ச உடனே ரிக்கோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லைப்ரரியில் வந்து செம்மையாக சவுண்ட் வந்ததுனால வந்து எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ரிக்கோ சைட் அடித்தவனும் வந்து அவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரிக்கோ வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து ஹினாட்டாவை மீட் பண்ணுறான். ஹினாட்டா வந்து ரிக்கோ கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ரிக்கோ வந்து நான் சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹினாட்டா ஆமாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கள் 2 பேரை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு போகும்போது நம்ம ஹினாட்டா வந்து சோரா வந்து அந்த ஃபுட்பால் ஃபீல்டில் வந்து பார்த்துடுறான். பார்த்த உடனே இவன் வந்து சோரான்னு கத்திட்டு கையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் வந்து நம்ம சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோரா பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து சோரா வந்து போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சோரா வந்து அவனுக்கு திரும்பி வந்து கை காமிக்கிறதுக்காக வந்து திரும்பி நிற்பான். கையை காமிக்கலான்னு போகும்போது திருப்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீஸ் பண்ணதுனால வந்து திருப்பி வந்து கையை காமிக்காமல் திரும்பி போயிடுறான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா நான் வேணா உனக்கு பதிலாக வந்து கையை காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே வந்து சோரா என்ன சொல்லுவான்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீனே அப்போ கையை காமி, அவன் வந்து எவ்வளோ தூரமாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, கையை காமின்னொன்னே நம்ம சோராவை வந்து கையை காமிச்சிட்டு ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். அப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா எப்படியோ ஒரு வழியாக வந்து இவன் மடங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டாவை வந்து கையை காமிச்சிட்டு அவன் வந்து எனக்கு திருப்பி கையை காமிக்கிறான்னு சொல்லிட்டு ரிக்கு கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து சோரா வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் ஹினாட்டாவை வந்து சோரா கூட பேசிவிட்டு அங்கேயே வந்து படுத்துடுறான். அப்போ வந்து நம்ம சோரா வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே ஓஜி வந்து ஹினாட்டாவை வந்து பார்த்துட்ருக்கத வந்து நோட் பண்ணிடுறான். நோட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டா கிட்ட என்ன சொல்கிறான்னா வந்து உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்கா, நம்ம வந்து ஒரு டேட் மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஹினாட்டா வந்து டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து நம்ம சோரா வந்து சொல்லு எந்த பிளேஸு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹினாட்டா வந்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நீனே சொல்கிறியா அப்படின்னு சொன்னோடனே இல்லை பிளேஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஹினாட்டா என்ன சொல்கிறான்னா எனக்கு அக்வாரியம் போகணும்னு ஆசை, அங்கே போகலாமா சொல்லி கேட்டோடனே நம்ம சோராவும் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஓஜி வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோடனே வந்து செம்ம கோவம் வந்துச்சு. கெட்ட வார்த்தையிலேயே வந்து அவன் அங்கேயே கத்த ஆரம்பிச்சிடுறான். சுற்றி யாரும் இல்லை, அதனால வந்து ஒரு பிரச்சனையும் ஆகலை.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹினாட்டா வந்து அக்வாரியம் போகிறதுக்காக வந்து எந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்து அவனோட கப்பர்ட்லேருந்து எடுத்து எடுத்து வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கான். எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் வந்து அவனுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால வந்து கோட்டு ஷர்ட் வந்து அடுத்து போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிட்டு இதை போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இது வந்து பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இருந்தோடனே இதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் வந்து நம்ம சோராக்கு அனுப்புவான். சோராக்கு அனுப்பி இதில் எந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போடட்டும் அக்வாரியத்துக்கு வந்து கேட்ட உடனே வந்து நம்ம சோரா வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டே வந்து தள்ளி போவான். இதை வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்ன நீ இப்போலாம் வந்து ஃபோன்லேயே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உடனே வந்து சோரா வந்து உங்களோட வேலையை பார்த்துட்ருங்க, நான் வந்து ஒரு வேலைக்காக வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து திருப்பி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சோரா வந்து கண்டுக்காமல் வந்து வெளியில் போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம சோரா வந்து ஹினாட்டா கிட்ட வந்து நீ எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சத வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஹினாட்டாக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். ஹினாட்டா அதை பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சோரா வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு செம்மையாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் வந்து இவங்களும் அக்வாரியத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹினாட்டா வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வந்துடுறான். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோரா தான் வந்து அந்த ப்ளேஸ்க்கு வரான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹினாட்டா வந்து தூரத்துலேருந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹினாட்டா வந்து இந்த பொம்மை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து சோரா வந்து பின்னாடி யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி தோன்றதுனால திரும்பி பார்ப்பான். அதுக்கப்புறம் சரி அக்வாரியத்துக்குள்ளே போகலான்னு பார்த்து அக்வாரியத்துக்குள்ளேயும் அவங்க 2 பேரும் போவாங்க. போன உடனே வந்து நிறைய மீன்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஹினாட்டா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் கிட்டேயும் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம சோறா வந்து அவன் கூட சேர்ந்து பார்த்துட்டு தான் இருப்பான். ஆனால் திருப்பியும் வந்து அவனுக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து தெரியும். அதனால திருப்பி வந்து திரும்பி பார்ப்பான். ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அடுத்து வந்து நிறைய தொப்பியெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடைக்குள்ளே வந்து நம்ம ஹினாட்டா போவான். ஹினாட்டா போயிட்டு இந்த இது நல்லாயிருக்கா, இந்த கலர் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோறா கிட்ட கேட்கும்போது சோறா வந்து அதை பார்க்காமலே வந்து எதா இருந்தாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம சோறா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறான். ஆனால் வந்து இதெல்லாம் போடணும்னு அவசியமா, நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹினாட்டா சொல்லுவான். அதுக்கு சோறா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் வந்து நம்ம ஹினாட்டா வந்து சோறாவையும் வந்து அந்த தலையில் போடுற தொப்பியை வந்து போட வச்சுருவான். போட வச்சோடனே ஹினாட்டா வந்து நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்கிறான். நீ எப்படி அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து ஹினாட்டா வந்து நீ வந்து க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே சோரா வந்து அப்போ நான் இதை எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எடுக்க வரும்போது நம்ம ஹினாட்டா வந்து இல்லை இதை நீ போட்டுட்டு இதுதான் நல்லாயிருக்கும், சரி வா நம்ம ஃபோட்டோ எடுக்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹினாட்டா வந்து சோராவை கூப்பிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஆல்ரெடி கேமராமேன் இருப்பாங்க போல். அதனால வந்து ஃபோட்டோ மட்டும் எடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. உடனே ஃபோட்டோ எடுத்துருவானுங்க. அப்புறம் இவனுங்க எடுத்துகிட்டு வந்த கேமராவில் வந்து நம்ம ஹினாட்டா வந்து சோராவை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்பன்னு சொல்லிட்டு அவனையும் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கான். தொல்லை பண்ணதுக்கப்புறம் வந்து அவனும் வந்து சரி இவன் தான் கேட்குறான்லன்னு சொல்லிட்டு நிறைய போஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பான். கொடுத்துட்டு இவனுங்களும் வந்து 2 பேரும் வந்து சரி ஒரு இடத்துல நின்று மீனெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே நின்று மீனெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி வந்து பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கும். அதனால வந்து திருப்பி வந்து நம்ம சோராவுக்கு வந்து சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் யாருன்னே தெரில. அப்போ வந்து ஹினாட்டா வந்து எனக்கு அக்வாரியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து ஹினாட்டாவை பார்க்குறதுக்காக வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவளோட பேர் வந்து மியோ. உடனே வந்து ஹினாட்டா திரும்பி பார்த்து நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து பார்த்துட்ருப்பான். நம்ம சோரா வந்து இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பான். அப்போ தான் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா வந்து இவன் தான் வந்து ரூமர்டு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மியோ வந்து ஹினாட்டாட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருவா. உடனே வந்து ஹினாட்டாவும் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே வந்து பார்த்துட்ருப்பான். சோராவும் வந்து அப்படியே பார்த்துட்ருப்பா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மியோ என்ன பண்ணுவான்னா வந்து சோரா கிட்ட வந்து அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னா வந்து நான் வந்து ஹினாட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். இதை கேட்டோடனே நம்ம சோராவுக்கு வந்து ஷாக் ஆயிரும். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.